வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: அவர் குரலின் அதிர்ச்சிக்கு செவிகொடுங்கள், அவர் வாயினின்று புறப்படும் முழக்கத்தை கவனியுங்கள். யோபு 37ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். கடவுளின் வார்த்தை. எவ்ரி வேர்ட் ஹேவ் பவர். அதிகாரத்தில் உள்ள ஒருவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பார்கள் என்று நமக்கு தெரியும். அதிகாரத்தில் உள்ள ஒருவர் தனக்கு கீழுள்ள மனிதரிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை உடனே செய்து முடிப்பான். அந்த அதிகாரி சொல்லுகின்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து செய்து முடிப்பார்கள். தியான பகுதியில் யோபு கடவுளுடைய வார்த்தைக்கு, வல்லமைக்கு, மகத்துவத்திற்கு, மகிமைக்கு இடியும் மின்னலும் எடுத்துக்காட்டுகளாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். கடவுளின் மகத்துவத்தை சாட்சிகளோடு வெளிப்படுத்துகிறார். இடி முழக்கத்தை கேட்டு எலிகூவின் இருதயம் தத்தளிக்கிறது. கடவுளின் சத்தத்தினால் அதிர்ச்சி உண்டாகிறது. கடவுளுடைய வாயிலிருந்து முழக்கம் புறப்படுகிறது. இதை கவனமாய் கேளுங்கள் என்று எலிகூ சொல்லுகிறார். கடவுளுடைய சத்தத்தை கேட்டு எலிகூவின் இருதயம் இன்னும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. கடவுள் அவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்தார். 6 நாட்களில் எல்லாவற்றையும் உருவாக்கினார். இங்கு யோபு கடவுளின் அனைத்தையும் வார்த்தையினால் அதிர்ச்சியையும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற முழக்கத்தையும் கவனமாய் கேட்டதை போல இன்று நாம் கடவுளின் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நமது இருதயத்தில் தியானிக்க கடவுள் பரிசுத்த ஆவியானவரின் வழியாய் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, நாங்கள் எங்கள் வாழ்வில் உம்முடைய வார்த்தைக்கு செவிகொடுத்து வாழ இயேசுவின் வழியாக உதவி செய்தருளும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: கடவுள் எதினால் இந்த உலகத்தை படைத்தார்? கடவுள் எதினால் இந்த உலகத்தை படைத்தார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.